அறமானதுகள் தரம் தொகுப்படும் சிவதாசன் ராமனர் வணக்கம் வாருங்கள். இனிய உற்சாகமான வணக்கம் வாணிமோன் அவர்களுக்கும் மற்றும் பாம்புறவர்கள் அனைவருக்கும். இது பொது அறிவு கேள்விச்சரங்கள் செவ்வாய் தோறும் மலர்கிறது. இன்றைய நாள் 583வது வாரமாக மலர்கிறது. எல்லோரையும் அன்பாய் வெல்வதிஜார் பகுதிக்குள் அழைத்து செல்லலாம். வளமை போலவே உற்சாகமாக நிகழ்வோடு இணைந்து கொள்ளுங்கள். உங்களுக்கான கேள்விகள் பாதைகள் எப்படி இணைவது என்பதற்கான பாதைகள் எல்லாம் திறந்து விடப்பட்டிருக்கிறது. இணைந்திருப்பவர்கள் இதிலே எல்லோரையும் காட்டவில்லை, சிலரை தெரியாது. பத்மினி அவர்கள், ஜியமலஜியாம், சரோஜினி சோதராஜா, கலைவாணி மோகன் இணைந்திருக்கிறார்கள். மற்றவர்களுடைய எனக்கு இப்போ தற்சமயம் காட்டுவது உங்களுக்கு தெரியவில்லை. காட்டுவது மற்றவர்கள் இணைந்திருப்பீர்கள் என்று நம்புகிறேன். இணையக்கூடியவர்கள் இணைந்து கொள்ளுங்கள், உங்களுக்கான நேரமாக இருக்கிறது. பொதறிவு கேள்விச்சரங்கள் வாரம் 583. ஆகவே நாங்கள் இப்பொழுது நிகழ்வோடு இணைந்து கொள்ளலாம் நினைக்கிறேன். ஜியமலஜியம் அவர்கள், நியூஸ் பிலிப்ஸ் அவர்கள் நீங்கள் இணைந்திருக்கிறீர்கள். சரோஜினி சோதராஜா உங்கள் பேரும் இருக்கிறது. ஆகவே எல்லோருமே அன்பாய் வரவேற்றபடி நாங்கள் இப்பொழுது முதலே கேள்விகளோடு இணைந்து கொள்ளலாம். உங்களுக்கான கேள்விகள் வருகிறது, நீங்கள் பார்த்து விடைகளை போட்டுக்கொள்ளுங்கள். முதலாவது கேள்வி உங்களுக்கானது. ஆங்கில கால்வாயில் பயணித்த நீர்மூழ்கி கப்பல் அது எந்த நாட்டுக்கு சொந்தமானது? பிரான்ஸ், ரஷ்யா அல்லது துருக்கி? பிரான்ஸ், ரஷ்யா, துருக்கி. சரியான பதிலை தந்திருப்பவர்கள் 5 பேர். ரஷ்யா என்பது சரியான பதில். வாழ்த்துக்களை கூறியபடி அடுத்த கேள்வி. உக்ரைனுக்கு ஏவுகணை வழங்க திட்டமிட்டிருக்கும் நாடு. உக்ரைனுக்கு ஒரு நவீன ரக ஏவுகணையை வழங்க கனடா, சுவிஸ் அல்லது அமெரிக்கா திட்டமிட்டு. சரியான பதிலை தந்திருப்பவர்கள் 7 பேர். அமெரிக்கா என்பது சரியான பதில். வாழ்த்துக்களை கூறியபடி உங்களுக்கான மூன்றாவது கேள்வி. ஜனாதிபதி பதவியை ராஜினாமா செய்ய முடியாது என்று குறிப்பிட்ட பிரதமர் அல்லது ஜனாதிபதி அவர் இந்த நாட்டை சேர்ந்தவர். அமெரிக்கா, கனடா, பிரான்ஸ். எக்காரணம் கொண்டும் தன் பதவியை திறக்க மாட்டேன். சரியான பதிலை தந்திருப்பவர்கள் இத்தனை பேர் என்று பார்த்துக் கொள்ளலாம். 3 தந்திருக்கிறீர்கள். பிரான்ஸ் என்பது சரியான பதில். வாழ்த்துக்களை கூறியபடி நான்காவது கேள்வி. நான்ஸ்டிக் பாத்திரங்களுக்கு தடை. இது எந்த நாட்டு நிபுணர்கள் கருத்து? இதை பாவிக்க வேணாம் என்று எந்த நாட்டு நிபுணர்கள் கருத்தை தெரிவித்திருக்கிறார்கள்? பிரான்ஸ், பிரித்தானியா, கனடா. நாம் எல்லோருமே பாவிக்கிறோம் வளமையாக. அது பாவிப்பதற்கு தடை. சரியான பதிலை தந்திருப்பவர்கள் 3. கனடா நாட்டு நிபுணர்கள் என்பது சரியான பதில். வாழ்த்துக்களை கூறியபடி ஐந்தாவது கேள்வி. சிறப்பு நினைவு நாணயங்களை வெளியிட்டுள்ள நாடு. சிறப்பு நினைவு நாணயங்களை வெளியிட்டிருப்பது இலங்கை, இந்தியா, சீனா. நினைவுகள் சிலதை மீட்டுவதற்காக நாணயங்களை வெளியீடு செய்வது. சரியான பதிலை 7 பேர் தந்திருக்கிறீர்கள். இந்தியா என்பது சரியான பதில். உங்களுக்கான 6வது கேள்வி. நாட்டை விட்டு வெளியேறும் இன்னொரு பில்லியனர், அதாவது மில்லியனர் அல்ல பில்லியனர், வேற எந்த நாட்டை விட்டு வெளியேறுகிறார்? ஏற்கனவே பலர் வெளியேறுகிறார்கள். தற்சமயம் நாட்டை விட்டு வெளியேற இருக்கிறார். அது பிரான்ஸை விட்டு, பிரித்தானியாவை விட்டு அல்லது கனடா நாட்டை. சரியான பதிலை தந்திருப்பவர்கள் 6 பேர். பிரித்தானியா என்பது சரியான பதில். பிரித்தானியாவில் இருந்துதான் பலர் வெளியேறுகிறார்கள். உங்களுக்கான அடுத்த கேள்வி 7வது. நகரம் ஒன்றில் துப்பாக்கி சூட்டு சம்பவம். ஒரு நகரம், அது எந்த நாட்டில்? குறிப்பாக ஜெர்மனி, சுவிஸ், பிரான்ஸ். சரியான பதிலை தந்திருப்பவர்கள் 4 பேர். ஜெர்மன் என்பது சரியான பதில். வாழ்த்துக்களை கூறியபடி 8வது கேள்வி. இதில் காயமடைந்தவர்கள், இந்த நகரத்திலே குறிப்பாக நகரத்தில் துப்பாக்கி சூட்டு சம்பவத்தால் காயமடைந்தவர்கள் 2 பேர், 3, 4. சரியான பதிலை 5 பேர் தந்திருக்கிறீர்கள். 3 காயப்பட்டிருக்கிறார்கள் என்பது சரியான பதில். வாழ்த்துக்கள். 9வது கேள்வி. உயரிய குடிமக்கள் விருதை வழங்கும் நாடு. அது எந்த நாட்டு ஜனாதிபதிக்கு தங்கள் நாட்டின் உயரிய குடிமக்கள் விருதை வழங்கும்? பிரான்ஸ், நோர்வே அல்லது அமெரிக்கா. அதாவது எந்த நாட்டு ஜனாதிபதிக்கு வழங்குகிறார்? பிரான்ஸ் நாட்டு, நோர்வே அல்லது அமெரிக்க நாட்டு ஜனாதிபதி. 3 பேர் சரியா தந்திருக்கிறீர்கள். அமெரிக்க நாட்டு ஜனாதிபதிக்கு தான் தங்கள் நாட்டு உயரிய விருதை வழங்குகிறார்கள். அடுத்த கேள்வி அது சார்ந்துதான் வேலை இருக்கிறது, பார்ப்போம்.
நாங்கள் இப்போது இதில் நிறுத்தி இப்பொழுது லீட போர்ட்டிலே செல்வி நித்யானந்த் அவர்கள் 784 புள்ளிகள் பெற்று முதலிடத்திலும், ஜியா நடேசன் அவர்கள் 518 புள்ளிகளோடு 2வது இடத்தில், ஜெயமலஜி 426 புள்ளிகளோடு 3வது இடத்தில், தர்ஜினி சண்முனார் முன்னுக்கு நாட்டின் குறியீட்டை போட்டிருக்கிற சிறப்பு 390 புள்ளிகளோடு 4வது இடத்தில் இருக்கிறார். வாழ்த்துக்களை கூறியபடி இப்பொழுது உயரிய விருது, அதாவது தங்கள் நாட்டு உயரிய விருதை வழங்கியிருக்கிறது. எத்தனை ஆசிய நாடுகள் இந்த உயரிய விருதை அமெரிக்க ஜனாதிபதிக்கு வழங்க இருக்கு? 2, 3 அல்லது 4? எத்தனை ஆசிய நாடுகள்? குறிப்பா ஆசிய நாடுகள் தான் இந்த கபடிக்கு நம்ம தெரியல. 2, 3, 4. சரியான பதிலை தந்திருப்பவர்கள் யாரும் தேரையில 2 நாடுகள், குறிப்பாக 2 நாடுகள் அந்த உயரிய விருதை அமெரிக்க ஜனாதிபதிக்கு வழங்க இருக்கு, தங்கள் நாட்டு உயரிய. ஆகவே யாரும் விடை போடல. பார்ப்போம். 11வது கேள்வி உங்களுக்கானது. இதுல குறிப்பாக எந்த நாடு பார்ப்போம், எந்த நாடு கொடுக்க இருக்கிறது. 2ல உங்களுக்கு ஒரு விடை போட்டா சரிண்ணா. எகிப்து, நோர்வே அல்லது ஸ்வீடன். எகிப்து, நோர்வே அல்லது ஸ்வீடன். சரியான பதிலை தந்திருப்பவர்கள் 4 பேர். அதுல ஆசிய நாடுன்னு சொல்லியிருந்தேன். ஆகவே எகிப்து. 4 பேர் சரியான பதிலை தந்திருக்கிறீர்கள். வாழ்த்துக்களை கூறியபடி தங்கள் நாட்டு விருதை இவர்கள் இந்த 2 நாட்டில் ஒன்று எகிப்து. ஐசக் ஹெர்சோக் இவர் எந்த நாட்டு ஜனாதிபதி? ஐசக் ஹெர்சோக் எந்த நாட்டு ஜனாதிபதி? போர்த்துகல், துருக்கி, இஸ்ரேல். போர்த்துகல், துருக்கி, இஸ்ரேல். சரியான பதிலை தந்திருப்பவர்கள் 2 பேர். இஸ்ரேல் நாட்டினுடைய ஜனாதிபதி. வாழ்த்துக்களை கூறியபடி உங்களுக்கான அடுத்த கேள்வி 13வது கேள்வி வருகிறது. அப்துல் எந்த நாட்டினுடைய ஜனாதிபதியா இருக்கு? எனக்கு இன்டர்நெட் தான். அப்துல் ஃபத்தா எல் சிசி எந்த நாட்டின் ஜனாதிபதி? பனாமா, எகிப்து, போர்த்துகல். பனாமா, எகிப்து, போர்த்துகல். சரியான பதில் 5 தந்திருக்கிறீர்கள். எகிப்து நாட்டினுடைய ஜனாதிபதி என்பது சரியான பதில். 14வது கேள்வி உங்களுக்காக. நாகபாம்புகளை செல்ல பிராணியாக வளர்க்கும் இந்தியாவினுடைய குறிப்பிட்ட ஒரு கிராமம். நாகபாம்புகளை செல்ல பிராணியாக வளர்க்கும் இந்திய கிராமம் செட்பால், திருப்பூர் அல்லது கன்னியாகுமரி. செட்பால், திருப்பூர், கன்னியாகுமரி. எந்த இடம் குறிப்பாக? 6 பேர் சரியான தந்திருக்கிறீர்கள். செட்பால் என்ற இடம், அதுதான் ஒரு கிராமம். அங்கே நாகபாம்புகள் செல்ல பிராணியாக வளர்க்கப்படுகிறது. உங்களுக்கான அடுத்த கேள்வி 15வது கேள்வி. கேளிக்கை விடுதியில் துப்பாக்கி சூடு சம்பவம் இடம்பெற்றிருப்பது அது எந்த நாட்டில்? கேளிக்கை விடுதியில் துப்பாக்கி சூடு சம்பவம் ரஷ்யா, ஆஸ்திரேலியா அல்லது அமெரிக்காவிலே இடம்பெற்ற சம்பவம். ரஷ்யா, ஆஸ்திரேலியா, அமெரிக்கா. சரியான பதிலை 4 பேர் தந்திருக்கிறீர்கள். அமெரிக்கா என்பது சரியான பதில். வாழ்த்துக்களை கூறியபடி 16வது கேள்வி. இதில் இறந்தவர்கள், இந்த கேளிக்கை விடுதியில் இடம்பெற்ற துப்பாக்கி சம்பவத்தில் இறந்தவர்களின் தொகை எவ்வளவாக இருக்கிறது? 4 பேர், 5 பேர் அல்லது 2 பேர்? 4 பேர், 5 பேர் அல்லது 2 பேர்? சரியான பதிலை தந்திருப்பவர்கள் இத்தனை பேர் என்று பார்த்துக் கொள்ளலாம். சரியான பதிலை தந்திருப்பவர்கள் 2 பேர். 4 பேர் இறந்ததாக சொல்லப்படுகிறது. 20 தந்திருக்கிறீர்கள். வாழ்த்துக்கள். 17வது கேள்வி. பிரெஞ்சு மொழி தெரிந்தால் நிரந்தர குடியுரிமை வழங்கப்படும். அது எங்கு சொல்லப்பட்டிருக்கு? பிரெஞ்சு மொழி தெரிந்தால் அங்கு நிரந்தர குடியுரிமை. கனடா, பிரித்தானியா, பிரான்ஸ். கனடா, பிரித்தானியா, பிரான்ஸ். மொழி தெரிந்தால் உங்களுக்கு நிரந்தர உரிமை அங்கு கிடைக்கும். சரியான பதிலை 4 பேர் தந்திருக்கிறீர்கள். கனடா நாட்டிலே தான் இந்த தகவல் வெளியாகி இருக்கிறது. உங்களுக்கான 18வது கேள்வி. காசா மக்களுக்கு மனிதாபிமான உதவி அது எந்த நாடு? காசா மக்களுக்கு மனிதாபிமான உதவியை பிரான்ஸ், சுவிஸ் அல்லது ஜெர்மன் நாடு வழங்கியது. பிரான்ஸ், சுவிஸ், ஜெர்மன். நேரம் முடிவடைந்திருக்கிறது. சரியான பதிலை தந்திருப்பவர்கள் 5 பேர். ஜெர்மன் என்பது சரியான பதில். 19வது கேள்வி. எவ்வளவு மில்லியன் யூரோக்களை ஜெர்மன் நாடு காசாவுக்கு வழங்கும்? எவ்வளவு மில்லியன் யூரோக்கள்? 20, 29 அல்லது 38 மில்லியன் யூரோக்கள்? 20, 29, 38 என்பது இப்படியாக இருக்கிறது. 5 பேர் சரியா தந்திருக்கிறீர்கள். 29 மில்லியன் யூரோக்களை ஜெர்மன் நாடு வழங்கியிருக்கிறது. இப்பொழுது 2வது கட்ட நிறைவாகி லீட போட்டிலே 1445 புள்ளிகளோடு செல்வி நித்யானந்த அவர்கள் முதலிடத்தில் இருக்கிறார். ஜெயம் சற்று முன்னேறி 955 ஜெயா நடேசனர் 871 புள்ளிகளோடு 3வது இடத்தில்
பத்மினி அவர்கள் 4வது இடத்தை 729 புள்ளிகளை பெற்றிருக்கிறார். பார்ப்போம். அடுத்த கேள்விக்குள் நுழையலாம். உங்களுக்கான அடுத்த கேள்வி, துப்பாக்கி சூட்டால் எல்லையை, அதாவது துப்பாக்கி சூட்டு சம்பவம் இடம்பெற்றதால் எல்லையை மூடி இருக்கின்றன. வேண்டாம் இந்த சோழி என்று அர்த்தங்கள். எல்லையை மூடி இருப்பது வங்கதேசம், பாகிஸ்தான், இந்தியா. ஏதோ ஒரு துப்பாக்கி சூட்டு பிரச்சனையால் தாங்கள் எல்லையை மூடி இருப்பது இந்த நாடு. சரியான பதிலை 8 அன்புறவுகள் தந்திருக்கிறீர்கள். பாகிஸ்தான் என்பது சரியான பதில். உங்களுக்கான, அப்போ உங்களுக்கு தெரியும் இந்த நாட்டோட 21வது கேள்வி, பாகிஸ்தான் மீது தாக்குதல் நடத்திய நாடு. பாகிஸ்தான் மீது தாக்குதல் நடத்திய நாடு ஆப்கானிஸ்தான், சீனா, ஜப்பான். ஆப்கானிஸ்தான், சீனா, ஜப்பான். சரியான பதிலை தந்திருப்பவர்கள் எத்தனை பேர் என்று பார்த்துக் கொள்ளலாம். 9 பேரும் சரியா தான் தந்திருக்கிறீர்கள். ஆப்கானிஸ்தான் என்பது சரியான பதில். வாழ்த்துக்களை கூறி 22வது கேள்வி உங்களுக்கானது. இதில் இறந்த இராணுவ வீரர், இந்த ஆப்கானிஸ்தான் நடத்திய துப்பாக்கி சூடு சம்பவத்திலே இறந்த இராணுவ வீரர்கள் 10 பேர், 12 பேர், 15 பேர். 10, 12 அல்லது 10. இங்கே 4 தந்திருக்கிறீர்கள். 15 இராணுவ வீரர்கள் இறந்ததாக சொல்லப்படுகிறது. வாழ்த்துக்களை கூறியபடி உங்களுக்கான 23வது கேள்வி, பெண்கள் வேலை செய்ய விரும்பும் இந்திய மாநிலங்களிலே முதலிடத்தில் பெண்கள் விரும்பி வேலை செய்ய எங்கே தேடி போகிறார்கள் என்ற அந்த இந்திய மாநிலங்களில் முதலிடத்திலே சென்னை அல்லது ஆந்திரா அல்லது கோலாலம்பூர். அவர்கள் ஒரு பட்டியலை தயாரித்திருக்கிறார்கள். அதிலே பெண்களுக்கு கூட விருப்பமான இடமாக இருப்பது. 4 பேர் சரியா தந்திருக்கிறீர்கள். ஆந்திரா பிரதேசம் என்பது சரியான பதில். வாழ்த்துக்களை கூறியபடி 24வது கேள்விக்குள் நுழையலாம். கேரளா எத்தனையாவது இடத்தை பிடித்திருக்கு? ஆந்திரா முதலாவது இடத்தை பிடித்ததாக இருந்தால் பெண்களுக்கு பிடித்த வேலை செய்யும் இடம், அதிலே கேரளா 2 அல்லது 3 அல்லது 4வது இடத்தை பிடித்து. சரியான பதிலை தந்திருப்பவர்கள் 6 பேர் தந்திருக்கிறீர்கள். 2வது இடத்தை கேரளா பகுதி பிடித்திருக்கிறது. உங்களுக்கான 25வது கேள்வி, 3வது இடத்திலே இந்த இடத்தை மக்கள் தெரிவு செய்யாத பெண்கள் தெரிவு செய்திருக்கிறார்கள். இந்தியாவிலே முக்கியமான நகரங்களிலே 3வது இடத்தில் டெல்லி, குஜராத் அல்லது தமிழ்நாடு. டெல்லி, குஜராத், தமிழ்நாடு. பெரிய பகுதிகளா சின்ன கிராமங்களா இந்த பகுதி பார்ப்போம். குஜராத் என்பது சரியான பதில். 4 பேர் சரியாக தந்திருக்கிறீர்கள். 3வது இடத்தில் குஜராத் இருக்கிறது. 26வது கேள்வி உங்களுக்காக வருகிறது. இந்தியாவின் இரத்தினம் என்று சொல்லப்படுகிறது. இந்தியாவின் ரத்தினம் என்று எதை அழைக்கிறார்கள்? ஜெய்ப்பூர், மணிப்பூர் அல்லது சென்னை. இந்தியாவினுடைய ரத்தினம் என்று சொல்லக்கூடிய ஒரு பகுதி ஜெய்ப்பூர், மணிப்பூர் அல்லது சென்னை. ஏதோ ஒரு காரணத்துல ரத்தினம். 6 பேர் சரியா தந்திருக்கிறீர்கள். மணிப்பூர் என்பது சரியான பதில். முன்னுக்கு மணி இருக்கிறதால தெரியல. உங்களுக்கான அடுத்த கேள்வி 27வது. பொருளாதாரத்துக்கான நோபல் பரிசு இம்முறை எத்தனை பேர் தெரிவாகி இருக்கிறார்? நோபல் பரிசில் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. பொருளாதாரத்துக்காக 2 பேர், 3 பேர் அல்லது 4 பேர் தெரிவாகி. சரியான பதிலை தந்திருப்பவர்கள் 7 பேர் சரியா தந்திருக்கிறீர்கள். 3 தெரிவாகி இருக்கிறார்கள். வாழ்த்துக்களை கூறி 28வது கேள்வி, பிரித்தானியா மற்றும் எந்த நாட்டவர்கள் இந்த மூவரும் ஒரு ஆள் பிரித்தானியா அல்லது பிரித்தானிய நாட்டை சேர்ந்தவரும் இருக்கிறார். மற்றவர்கள் இந்த நாட்டை சேர்ந்தவர்கள் அமெரிக்கா, ரஷ்யா அல்லது ஸ்வீடன். அமெரிக்கா, ரஷ்யா, ஸ்வீடன். சரியான பதிலை தந்திருப்பவர்கள் 8 பேரும் தந்திருக்கிறீர்கள். அமெரிக்கா என்பது சரியான பதில். ஒருவர் பிரித்தானியா, மற்ற 2 பேரும் அமெரிக்க நாட்டை சேர்ந்தவர். வெள்ளை போஸ்பரஸ் குண்டுகளை பயன்படுத்தி இருக்கும் நாடு, அதாவது யுத்தத்துக்கு அல்லது தாக்குதலுக்கு வெள்ளை போஸ்பரஸ் குண்டுகளை பயன்படுத்திய நாடு குற்றச்சாட்டப்பட்டிருப்பது இஸ்ரேல், லெபனான், ரஷ்யா. இஸ்ரேல், லெபனான் அல்லது ரஷ்ய நாடு. சரியான பதிலை தந்திருப்பவர்கள் 7 பேர். இஸ்ரேல் என்பது சரியான பதில். தடை செய்யப்பட்ட போஸ்பரஸ் குண்டுகளை பாய்க்கிறார்கள். நீடபோட்டிலே இப்பொழுது மாற்றங்களை நாங்கள் பார்த்தபடி செல்வி நித்யானந்தன் அவர்கள் 2092 புள்ளிகளோடு முதலிடத்தை தக்க வைத்தபடி, ஜியா நடேசன் அவர்கள் 1618 புள்ளிகளோடு 2வது இடத்தில், ஜியமலஜியா 1499 புள்ளிகளோடு 3வது இடத்தில், கலைவாணி மோகன் அவர்கள் 1351 புள்ளிகளோடு 4வது இடத்தில் இருக்கிறது. மாற்றங்கள் இடம்பெற்றிருக்கிறது. பார்ப்போம். 30வது கேள்வி உங்களுக்கானது. எந்த நாட்டின் மீது இந்த போஸ்பரஸ் குண்டுகளை பயன்படுத்தியிருக்கு? இஸ்ரேல் நாடு எந்த நாட்டின் மீது? துருக்கி, லெபனான், கட்டார். துருக்கி, லெபனான், கட்டார். சரியான பதிலை தந்திருப்பவர்கள் 4 பேர். லெபனான் நாட்டின் மீதுதான் அந்த போஸ்பரஸ் குண்டுகளை பயன்படுத்தி இருக்கிறது. 31வது கேள்வி, சர்வதேச பெண் குழந்தைகள் நாள் அக்டோபர் மாதத்தில் நினைவுபடுத்தப்படும். சர்வதேச பெண் குழந்தைகள் நாள் அக்டோபர் 10, 11, 12.
சர்வதேச பெண் குழந்தைகள் நாள் நினைவுபடுத்தப்படுவது அநேகம் பேருக்கு ஞாபகத்தில் இருக்கும் என்று நினைக்கிறேன். சரியான பதிலை தந்திருப்பவர்கள் ஐவர். அக்டோபர் 11 என்பது சரியான பதில். 32வது கேள்வி உங்களுக்கானது. சிசிலி நீரிணை சிசிலிக்கும் மற்றும் எந்த நாட்டுக்கும் இடையிலே அமைந்திருக்கு? சிசிலி நீரிணை சிசிலி நாட்டுக்கும் துருக்கிக்கும் இடையில் அல்லது துனிசியா அல்லது ஓமானுக்கு இடையில் அமைந்திருக்கு. சரியான பதிலை தந்திருப்பவர்கள் எத்தனை பேர் என்று பார்ப்போம். 5 பேர் தந்திருக்கிறீர்கள். துனிசியாவுக்கும் இடையில், அதாவது சிசிலிக்கும் துனிசியாவுக்கும் இடையில் சிசிலி நீரிணை அமைந்திருக்கிறது. 33வது கேள்வி. இதன் அகலம், அதாவது இந்த நீரிணையினுடைய அகலம் கிலோமீட்டர்கள் பார்த்தால் 100, 145, 180 கிலோமீட்டர்கள். இந்த சிசிலி நீரிணையினுடைய அகலம். சரியான பதிலை தந்திருப்பவர்கள் எத்தனை பேர் என்று பார்த்துக் கொள்ளலாம். 4 பேர் தந்திருக்கிறீர்கள். 145 கிலோமீட்டர்கள் அகல முடியாது. 34வது கேள்வி உங்களுக்காக வருகிறது. யுனெஸ்கோவில் இருந்து அமெரிக்க நாடு வெளியேறுவதாக எந்த ஆண்டில் அறிவித்திருந்தது? யுனெஸ்கோவில் இருந்து அமெரிக்கா தாங்கள் வெளியேறுவதாக 2000, 2012, 2017 அறிவித்தது. சரியான பதிலை தந்திருப்பவர்கள் 20 தந்திருக்கிறீர்கள். 2017 ஆண்டு அறிவித்திருந்தது. உங்களுக்கான 35வது கேள்வி. செங்கடல் ஆப்பிரிக்காவுக்கும் எந்த கண்டத்துக்கும் இடையில் அமைந்திருக்கு? செங்கடல் ஆப்பிரிக்காவுக்கும் ஏதோ ஒரு கண்டத்துக்கும் இடையில், ஆசியா, ஐரோப்பா, ஆஸ்திரேலியா அமைந்திருக்கிறது. சரியான பதிலை தந்திருப்பவர்கள் 5 பேர். ஆசியா கண்டத்துக்கு ஆப்பிரிக்காவுக்கும் இடையிலே அந்த செங்கடல் அமைந்திருக்கிறது. 36வது கேள்வி உங்களுக்காக வருகிறது. செங்கடலின் ஆழம், நாங்கள் அகலங்கு கவிலே ஆழம், அதுவும் கிலோமீட்டர்கள் மீட்டர்களில் 2000 மீட்டர்கள், 2300 மீட்டர்கள் அல்லது 2500. செங்கடலின் ஆழம். சரியான பதிலை தந்திருப்பவர்கள் மொத்தம் எத்தனை பேர் என்று பார்த்துக் கொள்ளலாம். 3 தந்திருக்கிறீர்கள். 2500 மீட்டர்கள் ஆழம் உடையது செங்கடல். 37வது கேள்வி உங்களுக்காக வருகிறது. பொலிவியா நாடு அமைந்திருப்பது. பொலிவியா அமைந்திருப்பது ஆப்பிரிக்கா கண்டம், தென் அமெரிக்கா கண்டம் அல்லது கனடா? அதாவது கனடா நாட்டிலே அதோடு அமைந்திருக்கிறது. தென் அமெரிக்காவுக்குள் அமைந்திருக்கிறது அல்ல ஆப்பிரிக்காவில். சரி, நாம் அந்த நாட்டை விட்டு கண்டத்தை போட்டிருக்கலாம். தென் அமெரிக்கா என்பது சரியான பதில். வாழ்த்துக்களை கூறிக்கொள்ளும் 6 பேர் சரியா தந்திருக்கிறது. பொலிவியா நாடு அமைந்திருப்பது தென் அமெரிக்கா. 38வது கேள்வி. இந்த பொலிவிய நாட்டினுடைய நாணயம் எதுவாக இருக்கு? பொலிவியாவினுடைய நாணயம் தென் அமெரிக்காவில் இருப்பதா டாலர், பொலிவியானோ அல்லது ஜூரோ? டாலர், பொலிவியானோ அல்லது ஜூரோ? சரியான பதிலை தந்திருப்பவர்கள் 7 பேர். பொலிவியானோ என்பது அதனுடைய நாணயமாக இருக்கிறது. இதாகத்தான் இருக்கிறது அதனுடைய நாட்டின் பெயரோடு இணைந்து. 39வது கேள்வி. மாலைதீவில் இருக்கும் பவளப்பாறைகளின் எண்ணிக்கை. மாலைதீவில் உள்ள பல தீவுகள் அந்த பவளப்பாறைகளின் மேலே அமைந்திருக்கிறதா? 20, 25 அல்லது 26 பவளப்பாறைகள் இருப்பதாக சொல்லப்படுது. ஆகவே மாலைதீவி ஒரு பெருமதியான நாடாகத்தான் இருக்கும். சரியான பதிலை தந்திருப்பவர்கள் 6 பேர். 26 பவளப்பாறைகள் மாலைதீவில் இருப்பதாக சொல்லப்படுகிறது. 40வது மற்றும் நிறைவான கேள்வியாக உங்களுக்கு வருவது. இங்கு மனித குடியேற்றம் உள்ள தீவுகள். மாலைதீவிலே இருக்கிற மொத்த தீவுகள் 1000க்கும் மேற்பட்ட தீவுகள் இருக்கு. அதில் மனித குடியேற்றங்கள் இருப்பது 100, 150 அல்லது 200 தீவுகள். மனிதர்கள் எத்தனை தீவுகளில் குடியேறியிருக்கிறார்கள்? சரியான பதிலை தந்திருப்பவர்கள் 3 பிள்ளையா? இல்லை, அதுதான் நானும் யோசிக்கிறேன். 3 பிள்ளை என்றால் நான் 200 என்பதுதான் சரியான பதில். ஆனால் நான் விடிய குறிப்பிடவில்லை. சரி, இல்ல இதுல இருக்கிற 100. ஆனா 3 போட்டிருக்கிறேன். என்ன குழப்பம் இருக்கு? நானும் போட்டிருக்கிறேன். இல்ல நான் போட்டது பிள்ளைதான். நான் 3 பிள்ளை என்று காட்டு. 3 பிள்ளை சரி கூட இல்லை, செய்யல, க்ளோஸ் பண்ண இல்லை. க்ளோஸ் பண்ண ஆவிட்டிருக்கேன். சரி, நான் சொல்றேன். சரி, ஆமா, ஏதோ ஒரு கடைசியில வந்து ஒன்று விளைச்சு. அதை நான் விடியும் ஒரு பார்த்து சொல்லுகிறேன். சரி, இப்பொழுது நாங்கள் லீடர் போட்டிலே செல்வி நித்யானந்த அவர்கள் 2652 புள்ளிகளை பெற்று முதலிடத்தில் இருப்பதாக சொல்லப்படுகிறது. அவருக்கு வாழ்த்துக்களை கூறியபடி தொடர்ந்து முதலிடத்தில் நின்றிருக்கிறார். அடுத்து ஜெயமலா 2124 புள்ளிகளை பெற்று 2வது இடத்துல. ஜெயா நடிசன் அவர்கள் 2124.
ஆனால் அது ரெண்டும் ஒரே புள்ளி தான். சரி, பரவாயில்லை. இரண்டாம் இடம் மன்னிப்போடு. இருவர் இரண்டாம் இடத்தில் இருக்கிறீர்கள், மன்னிப்போடு. ஆகவே 3ஆம் இடம் தெரிவாக இல்லை. 4ஆம் இடத்தில் சிவமணி அக்கா 1688 புள்ளிகளோடு அவர் 4ஆம் இடத்தில் இருக்கிறார். இருவர் ஒரே புள்ளிகளை பெற்றிருக்கிறார்கள். அந்த கடைசி கேள்விதான் ஒரு சிக்கல். மிகுதி பேர்களின் பெயர் சிவமணி ஜெயமல ஜெயம் 2124, சிவமணி 1688 புள்ளிகள், நேவிஸ் பிலிப்பு 1634 புள்ளிகள், கலைவாணி மோகன் 1623 புள்ளிகள், சரோஜினி சோதிராஜா 1400 என்ன மாறிட்டு இது இங்க மாறிட்டுது, ஓடிட்டுது. இல்ல நான் அந்த கேள்வியை பார்ப்போம் மாத்தி விட்டுட்டீங்க நீங்க. நேவிஸ் பிலிப்ஸ் அவர்கள் 1634 புள்ளிகள், கலைவாணி மோகன் அவர்கள் 1623 புள்ளிகள், சரோஜினி சோதிராஜா அவர்கள் 1413 புள்ளிகள், பத்மினி கமலா காந்தன் அவர்கள் 1371 புள்ளிகள், தர்ஜினி சண்முகநாதன் 1160 புள்ளிகள். நன்றி தர்ஜினி, நன்றி. நான் இந்த யோசிக்காம மனித குடியேற்றங்கள் உள்ள தீவுகள் அது இப்படியே பார்க்க நான் தான் போடாம விட்டுட்டேன். எங்க ஒரு இடத்துல எல்லா கேள்விகளும் சரியா இம்முடைய அங்க இங்க பிள்ளைக்காம வந்திருக்கா அது எத்தனை என்ன வருது? அது மரமளி 100 200 சரி 200 சரியான. நான் 150 தான் போட்டேன். நான் நல்லா போச்சு. 200 தீவுகள்ல மனித குடியேற்றங்கள் இருக்கிறார்கள். சரி, வாழ்த்துக்கள், நன்றி. இணைந்த எல்லோருக்குமே உற்சாகமாக இணைந்திருந்தீர்கள். உங்களுக்கான ஒரு கேள்வி தலைமையாக நாங்கள் பதிகின்ற கேள்வியை பொருளாதாரத்துக்கும் கொடுத்திருக்கணும் நோபல் பரிசு, மருத்துவத்துக்கும் 3 பேருக்கு கிடைக்கும். 3 பேர். ஆமா, அமெரிக்கன்ஸ் தான் எல்லாரும் எடுத்துக்கணும். அமைதிக்கு கொடுத்திருக்கிற ஒரு அமெரிக்கான நோபல் பார்த்தீங்களா? வெனிசுவேலா அவருக்கு அதிபருக்கா? அது டொனால்ட் ட்ரம்புக்கு கிடைக்க வேண்டியது அங்க போட்டு அதுக்குதான் இப்ப இல்ல இது கிடைக்காட்டியும் வாங்க, நாங்கள் எங்கட நாட்டு விருது தாரம் 2 பேர் கூப்பிட்டு ஆறுதல் பரிசாவது கிடைக்கும். ஆனால் 2 நாடு எனக்கு அது ஞாபகம் தெரியல. நான் 3 நாடுன்னு நினைக்கிறேன். போட்டு கொடுக்குறது. மற்றது பாகிஸ்தானா? துருக்கி அது கேள்வியில் வந்திருந்ததானே. நான் நினைக்கிறேன் மூன்று நாடுகள் கொடுக்கறேன். அதுல ஒரு நாடு ஆமா, இஸ்ரேலும் துருக்கியும் 3 நாடுகள் தான் அந்த அது கிடைக்காது. இது பின்னுக்கு இருக்கு. அவங்களோட வாழ்த்துக்கள், உங்களோட கேள்விகளுக்கு நல்ல கேள்விகளாக இருந்தது. நியூஸ்ல செல்வி எடுத்த கேள்வி எனக்கு மாறிட்டு என்ன நீங்க மாத்தினீங்களோ? மாத்திட்டேன். கேள்விக்கு விடை போட்டு என்னன்னு பார்ப்பதுக்கா. இன்னைக்கு இருக்கா விட உங்களுக்கு கேள்வி? நான் இல்ல அதுல சரி எந்தெந்த நாடு என்று சரியா போட்டுருந்தேன். ஒரு நாடு தான் நான் விடை கேட்டிருந்தேன். ஒரு நாடு வராது. 3 நாடு தான் வரும். 3 நாடுகள். அதுல எகிப்து ஒரு நாடு. 3 நாடுகள் வழங்க இருக்கிற அந்த ஒரு நாடு தான் எகிப்து. சரி, நான் இன்றைக்கான கேள்வியை ஒரு முறை வாசித்து விடுகிறேன். நீங்கள் அதுல விடையை கண்டுபிடிக்கக்கூடிய யாராவது முயற்சி செய்திருக்கலாம்னு பார்த்துக் கொள்ளலாம். 573வது
சரி, இது ஒரு இடப்பெயர், அதாவது ஒரு இடம், குறிப்பாக ஒரு இடத்தை சுட்டுகிறது. இது வீடுகளிலும் இருக்கு, வீடுகளிலும் இந்த இடம் இருக்கிறது. 6 எழுத்து சொல். சரி, இது ஒரு இடத்தின் பெயர், வீடுகளிலே முக்கியமாக இருக்கும், 6 எழுத்துல இருக்கிறது. முதலும் இறுதியும் சேர்ந்த அந்த 2 எழுத்துக்கள், முதலும் கடைசியும் உங்களுக்கு இலவாக முதலும் கடைசியும் சேர்ந்த 2 எழுத்துக்கள் சேர ஒரு மிருகத்தின் பெயர். மன்னிப்படும், முதல் மற்றும் இறுதி 2 எழுத்துக்கள், 3 எழுத்துக்கள் சேர்ந்தால் ஒரு மிருகம். அதாவது நேரடியாக அந்த மிருகத்தின் பெயர் என்ன, அதை குறிக்க ஒத்த சொல்லணும். மற்றது 1 3 4 சேர உணவுப் பொருள் ஒன்று வரும். 1 3 4 சேரும்போது உணவுப் பொருள் ஒன்று வருகிறது. இது ஒரு உப உணவோட சேர்க்கிறதா? 1 3 4 உப உணவு சில காலத்தில் அதுதான் முக்கியமான உணவாக. அடுத்தது முதல் 2 எழுத்துக்களும் இறுதி எழுத்தும் சேரும் போது இதனால் நாம் பயனடைகிறோம், அதிக பயனடையும். முதல் 2 எழுத்தும் கடைசி எழுத்தும் சேர்க்கிற போது இதனால எங்களுக்கு பயன் நிறைய இருக்கு. இதனால இந்த விஷயத்தால நாம் எல்லோரும் பயன்பெற்றிருக்கிறோம். கடைசியாக தரவு, இது ஒரு வினை சொல்லு. அதாவது இது முதல் எழுத்து முதல் 2 எழுத்தும் இது ஒரு வினைச்சொல். அது எது என்று நான் குறிப்பிட்டேன். வெளியேறுதல் 1 2 6 சேர என்ன தரவு? 1 4 சரி, 1 4 சேருகின்ற போது ஒரு வினை சொல்லு, அது வெளியேறுதல் என்ற ஒரு பொருளை தரும். 2 எழுத்துல சொல்லு, அது 2 எழுத்து சொல்லு. அதுக்கு முதல் என்ன தரவு சொன்னீங்க? 2 எழுத்தும் கடைசி எழுத்தும் சேருகிற போது இதனால் நாம் பயனடைந்திருக்கிறோம், பயனடைந்து கொண்டும் இருக்கிறோம். இது ஒரு சந்தர்ப்பம் அல்லது இது ஒரு வாய்ப்பு, இதனால எங்களுக்கு நிறைய பயன் கிடைத்திருக்கிறது, நாங்கள் பயன்படுத்தி இருக்கிறோம். கடைசியாவதுதான் ஒரு வினை சொல்லு, அதாவது 1 4 சேருகிற போது வருகிற ஒரு 2 எழுத்து சொல்லு என்று ஒரு வினை சொல்லு, அது வெளியேறுதல் என்ற ஒரு கருத்தை தரும். ஏதோ ஒன்று வெளியேற்றம், ஏதோ ஒன்று. மிருகத்தினுக்கு நேரடியா வராது என்ன? இல்ல, அது ஒரு தமிழ் சொல்லுதான். நேரடியான சொல் என்பதை விட ஒரு ஒத்தகம் கணக்கு இருக்குதானே. இப்ப எங்களுக்கு அது ஒவ்வொரு வித்தியாசமான யானைக்கு இருக்குது. வீட்டுல உள்ள இடப்பேரா? ஆமா, வீட்டிலும் இருக்கிறது என்று சொல்லியிருந்தேன். வீட்டிலும் இருக்கு, மற்றபடி வெளி இடத்துல நிறைய. நாம் பயன்படுறேன்னு சொன்னா 1 2 நாம் பயன்படுகிறோம், பெறுகிறோம், பெற்றுக்கொண்டிருக்கிறோம், பெறுவோம் என்றும் சொல்லலாம். இது ஒரு எங்களுக்கான ஒரு வாய்ப்பு என்று சொல்லலாம். 1 2 6 களம் களம் கொண்டு வரும். களம் நான் கண்டுபிடிச்சிட்டேன். சரியோ தெரியாது. சரி சரி, அப்படியே வச்சுட்டுங்க. சொல்லுவோம் அதுக்கு. சரி, மற்றொரு கண்டுபிடிக்க. உணவுன்றதுல அதெல்லாம் பிடிச்சலாம். மற்றவர்களும் முயற்சி செய்வார்கள், செய்து கொண்டு இருக்கிறார்கள், செய்வார்கள். மிருகம் என்றா நேரடியான சொல்லா? மிருகம் ஒத்தகரத்தன்னு சொல்லியா நேரடியா வராது. அது ஒரு ஆனால் அதிகம் காதுல விழுந்த சொல்லுத்தான். அத ஆக இலக்கிய என்ன இல்ல இதுகள புத்தகத்துலதான் இருக்க மாட்டீங்க, அதெல்லாம் கூடுதலாக அறிஞ்ச சொல்லுத்தான். பலம் கொண்டது, பலம் கொண்டது இருக்கலாம். எல்லா மிருகமும், அதிகமான மிருகங்களுக்கு பலம் இருக்கு. இது நேரடியா வராது இந்த பேரு. செல்வித்யானன் ஏதோ கண்டுபிடிச்சது போல இருக்கிறத பார்ப்போம். மற்றவர்களும் முயற்சி செய்யுங்க. நம்பிக்கை அதிகம். நம்பிக்கை நம்பிக்கையான் துணை புரியட்டும்.
ஒன்றும் போறதில்ல. உதவிகள் கிடைக்கிறது, மற்றவர்களும் உங்களுக்கான உதவிகளை தந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த கருத்து தெரியாட்டா கஷ்டம் என்னது. ம். மற்றதுல என்ற பின்னா அதை போட்டு தானே நான் அது தெரியாது சும்மாவே போட்டேன். அது ஆமா, சில தடவுகள் ஒன்று ரெண்டு தடவுகள் 2 வந்துட்டது, 2 வந்தது, அப்போ 3வது நான் அது போட்டேன், சரியா வந்துட்டு. இப்போ சரோஜினி சோதராஜன் முயற்சிக்கிறார், மற்றும் தர்ஜினி அதிகமான சிவமணி அக்கா முயற்சிக்கிறார். முயற்சியை பார்க்கலாம். வீட்டிலையும் இருக்கிறது இந்த இடம், வெளியிலும் நிறைய இடத்துல இருக்கு. இதுக்கான ஒரு பிரத்யேகமான இடமாக இருக்கு. அதனால ஒரு 6 எழுத்து சொல்லுக்குள்ள நிறைய சொற்கள் புதைந்து இருக்கிறது. சிறப்பு, தமிழினுடைய ஒரு சிறப்பு தான். ஒரு சொல்லுக்குள் பல சொற்கள் ஒளிந்திருக்கிறது. அதுவும் அதாவது சரியான அகராதி சொற்களும் இருக்கிறது, புழக்கத்தில் இருக்கும் சொல்லும் இருக்கு. நான் சில நடேசனர்களுக்கு இதுக்கு தொடர்பு இருந்தபடியாலே கண்டு விடை வந்துட்டு போண்டு கண்டுபிடிச்சிட்டீங்க. நான் கண்டுபிடிச்சிடறேன். நான் எனக்கு அந்த மிருகத்துல இது வரையில சும்மா போட்டு பார்த்துட்டு இந்த இதை பார்த்தேன், சரியா இருந்தது. என்ன தொடங்க என்ன எடுத்துட்டு சொல்றீங்க? தொடக்கம் முதலும் கடைசியுமா? முதலாவது எழுத்து முதலும் கடைசி 2 எழுத்தும் செய்கின்ற போது ஒரு மிருகத்தின் பேரன் சொல்லுங்க. மற்றது 2. அது ஒரு வினைச்சொல் வரும். என்ன முதலும் கடைசியும் செய்யற இல்லையே, அது ஒரு மிருகத்தின் பேரன் இருக்கு, அது பேர் சொல்லுத்தானே. இல்ல முதலும் கடைசி கடைசி கேள்வி. முதலும் கடைசியும் செய்யற, முதலும் 4ம் செய்யற, 1 4ம் செய்யறவா? 1 4ம் செய்யற வினை. அது வினை சொல்லுக்க. அது ஒரு உணவு பொருள் இல்ல, இவர் அந்த 2 எழுத்துல ஒரு வினை சொல்லுக்க. வெளியேறுதல் என்ற பொருள் தரும். வெளியேறுதல் உடலில் இருந்தும் சில வெளியேற்றங்கள் நடக்கும். அது நீங்க போடாமல் போட இல்லை. அதுதான் நான் இப்பதான் எத்தனையாவது எழுத்து என்பதை போடாமட்டேன். இது ஒரு வினை சொல்லு 1 4 வரும்போது அந்த 2 எழுத்து. முயற்சி செய்வர்கள். சரோஜினி சோதராஜுக்கு என்ன சிக்கல் இருக்கிறது இதுல? உணவு பொருள் ஒன்று, கஞ்சி. செய்யுங்க மிச்சத்தை. கஞ்சியை குடிச்சிட்டு மிச்சத்தை செஞ்சு வாங்க. சமைக்கும் போது ஊர்ல கஞ்சி வடிக்கிற அந்த கஞ்சி இருக்கு தானே, வடிச்சிட்டு அது நீங்க தான் மிச்ச தரவுகளை பொருத்தி பார்க்கணும். சரியா? கஞ்சி முள்ளிவாய்க்கால் அதுக்கு கஞ்சி தானே கொடுத்தவை. பலவிதமான கஞ்சிகள் இருக்கு. ஆடைக்கு போடுற கஞ்சியும் இருக்கு, உடுப்பு குடிக்கிற கஞ்சி இருக்கு, கம்பங்கஞ்சி குடிக்கிறேன். அது குடிச்சது அறியாது. கம்பமா? கம்பம் ஒரு தானிய கம்பங்கஞ்சி குடிப்பார்கள். இறுங்கு கம்பு எனக்கு கம்பங்களி தானே இந்த இவளை சிறைச்சாலையில இருக்கிறாங்களுக்கு கொடுக்குறதா கம்பங்களி சொல்லுவேன். கம்பங்களி கம்புல வர அது ஒரு தானியம், சிறுதானியம். 2 6 சேர. இதனால் நான் பயனடைகிறோம். நாம் வெளியேறுதல் சொன்னா கோவண்டு சொல்லி போட்டுங்கோ. உடல்ல இருந்து கணக்க வெளியேற்றங்கள் நடக்கும். வீடுகளை நினைக்கிற மழை காலங்கள்ல என்ன
சரி, முயற்சி இது பாருங்கள். யாராவது உதவி தேவை என்றால் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணலாம். ஆறு தேவைப்படுகிறது. சரோஜினி சோதராஜா மற்றும் வேறு யாரும் உதவி தேவை? மிருகத்துல இதெல்லாம் கொஞ்சம் சிக்கலாயிருக்கு. அது சிக்கலான மிச்ச தரவுகள்ல கொஞ்சம் ஹெல்ப் பண்ணு. மற்ற தரவுகளை வச்சு தும்பிக்கை நம்பிக்கை யானை எல்லாம் வந்து தானே தூக்க வேண்டியதுதான் உண்டு. சரியான வடிவத்தை தூக்கி போடும். நான் ஒன்று எங்கிட்ட இப்ப நான் வந்து பார்க்குறேன். யானைக்கு ஒத்து சொல்ல போட்டு செய்வார். இது ஒரு இடப்பெயர். வீடுகளில் உள்ளது 6 எழுத்துச் சொல். இடங்களிலும் உள்ளது 6 எழுத்துச் சொல். முதல் மற்றும் சார் ஒரு மிருகத்தின் பேர் கரி. காணாவில தொடங்குற என்ன இடம் இருக்கு வீட்டுல? கரி வரும். கரி என்ற யானை 1 3 4 சேர 3 எழுத்து சொல்லுவாங்க. சரி, 3 எழுத்து இல்ல, முதல் மற்றும் இறுதி இரு. ஓகே, 2 எழுத்துக்களா? கடைசி 2 எழுத்து முதலாவது இரு எழுத்துக்கள். ஒரு மிருகம். கஜமுகன் கம்பிய கூப்பிடுறீங்க? கம்பிய கூப்பிடுறீங்க? கஜமுகனை இனி இது என்னது? அதுல 3 எழுத்து. அழிவு களிறு வரும். முதல் மற்றும் இறுதி இரு எழுத்துக்கள். களிறு புளிரும். இல்ல களிறு கண்ட ஜானை தானே காண. ஆனால் இங்க இன்னொரு சொல்லு வரும். இன்னொரு சொல்லு வரும். நீங்க சொன்னது முதல் சொன்னா சரி, அதுல ஒரு சின்ன மாற்றம் செய்தா சரி. கஜனுக்கு முழு பேரே கஜன் தானா? முன்னுக்கு பின்னாடி அப்பா மூர்த்தி அலங்கார பின்னால 4 மூர்த்தி. ருத்ரமூர்த்தி, சத்தியமூர்த்தி, கச்சேந்திரமூர்த்தி, நட்டேந்திரமூர்த்தி. தங்கட தம்பி இருக்கும் மூர்த்தி அலண்டபடியா அது 4 பேர். ஆனா மூவர் அண்ணா உறந்துட்டார். அதெல்லாம் இந்த மும்மூர்த்திகள் ஆயிட்டாருங்க. அது இங்க பட்டிக்குள்ள நிரப்ப போனா பட்டியை தாண்டி போகுது பேரு. சிவமணி கண்டுபிடிக்கலையா? சிவமணி கண்டுபிடிக்கிறது இல்லை. அன்றைக்கு சரோஜினி கண்டுபிடிக்கல பாருங்களேன். நான் கண்டுபிடிக்கலையோ. என்ன கஞ்சி எடுத்து பார்த்தேன், கறி எடுத்து பார்த்தேன், கசி எடுத்து பார்த்தேன். வருது இல்லையே. இன்னொரு எழுத்து இருக்குது. வீட்டுல என்ன 2 எழுத்து. ஒன்று மாறு 2 எழுத்து தானே மிருகம். முதல் எழுத்து கடைசி 2 எழுத்து. கடைசி 2 எழுத்து. களிர்ல நிக்கிறேன், கயன்ல நிக்கிறேன். கயம். அப்ப கயம் வரும். கயம் வரும். கடைசி எழுத்து மன்னாரா முடியும். களஞ்சியம். கண்டுபிடிச்சிட்டா. நான் உள்ள நேரம் 2 எழுத்து மிருக மண்டல பாத்துக்கணும். நான் களஞ்சியம் தான் எடுத்தேன்னா. முதல் 1 5 6 மிருகத்தின் பேர் கயம். மற்றது 1 3 4 உணவுக்குள்ள கஞ்சி. 1 2 6 நாங்களுக்கு பயப்படுறது கவி கசு களஞ்சியா. 1 2 எழுத்துக்களில் ஒரு வினை சொல்லு கசி. கசிகிறதோ கசியும் வியர்வை வீடுகள்ல மழை பெய்தா கசிகிறதா சொன்னேன். எல்லாமே இந்த வெளியேறது, ஈரம் வெளியேறது, குருதி வெளியேறது கசி. அதான் முக்கியமான விஷயம். எங்களுக்கு களம் கிடைத்ததான் கிடைக்கிறேன்னு சொன்னேன்.
கஞ்சி கசி கண்டுபிடிச்சா மற்றது எனக்கு தெரியல சார். அந்த இதுதான் கல்வி கொஞ்சம் களஞ்சியம், அதுல களஞ்சியம் வீட்டில் இருக்கிறது களஞ்சியம். கெல்லர் நாங்கள் இப்ப கெல்லர் பொம்மை அல்லது ஸ்டோர் சொல்றோம் இல்ல, இங்கிலீஷ்ல ஸ்டோர் இருக்கு. ஸ்டோர்ல சாமான் சேர்த்து வைக்கிற கடைகள்ல இருக்கும். பொதுவாக தனிப்பட்ட களஞ்சியமே இருக்கு. ஊர்ல சேரம் களஞ்சியம் அங்க இங்க பாண்டு இருக்கும். களஞ்சியங்கள் களஞ்சியம் நல்ல ஒரு தமிழ் சொல்லுதான் களஞ்சியம். களஞ்சியங்கள் சேர்த்து வைக்கிறது. சேர்த்து வைக்கிற இடம். கோஆபரேட்டிவாக்கள் எல்லாத்தையும் சேர்த்து களஞ்சியம் எல்லாம் சேர்த்து வைக்கிறது களஞ்சியம் சொல்லணும். நம்பிக்கையான் துணியாகுண்ட சொல்லி சொன்னதுல இல்ல அது வந்து நம்பிக்கை தும்பிக்கை எல்லாம் வந்த யானையெல்லாம் வந்தது. யானைக்கு நிறைய பேர் இருக்குல்ல, வேளம் கயம் யானைக்கு நிறைய இருக்கு. மற்றதுக்கும் பொருந்தோணுமே உணவு பொருள். அதை கொஞ்சம் சுத்தெல்லாம் விட்டுட்டு சிவமணியக்காக அந்த கடைசி 2-3 எடுத்து சொல்லுங்கிறது. உணவு பொருள் என்ன வந்தது? கஞ்சி 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 குடிக்கும். ஒரு காலத்துல அதுதான் முக்கியமான உணவாக இருந்த கஞ்சி. ஆமாம். நல்லா இருக்கும். காலையில நாங்கள் குறுநல் கஞ்சி வைக்கிறது காலையில. அரிசியில் வர குறுநல் சூப்பரா இருக்கு. அந்த கடைசி வினைச்சொல் வெளியேறுதல் என்று போட்ட நீங்கள் கசிகிறது வினைச்சொல் தானே, ஒரு செயல்பாடு தானே அது. அது சரி. அதுக்காக அதைத்தான் வியர்வை எல்லாமே வெளியேறினன். கசி வியர்வை கசிகிறது. இந்த வீடுகள்ல மழை பெய்தா சில நேரம் கசியும். குளிர்காலத்திலயும் கசிகிறது தான். குளிர்காலம் வந்து கசியும். சரி, நன்றி நன்றி. வணக்கம். நன்றி வணக்கம். இரவுக்கு வருகின்றது கேள்விச்சாரம் தொகுப்படுத்துவர் தர்ஷினி ராகவன் அவர்கள். நன்றி வணக்கம். நன்றி வணக்கம். நன்றி வணக்கம்.